இந்த பிலிகுண்டு ஒகேனக்கல் பகுதியானது இந்த ஆறு இப்பொழுது குடிப்பதற்கு கூட தண்ணி இல்லாமல் மிகப்பெரிய ஒரு வறட்சியாக இருந்து கொண்டிருப்பதை நீங்கள் எல்லாம் பார்க்கலாம். கர்நாடக அரசு என்பது நமக்கு ஏதோ இலவசமாக கொடுக்கிற கோரிக்கை அல்ல. தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த பேர் ஆபத்தை உணர்ந்து இந்த நடைபயணத்தை மக்கள் மத்தியிலே, குறிப்பாக விவசாயிகள், விவசாய கூலி தொழிலாளர்கள், வியாபாரிகள் அனைவர் மத்தியிலும் இந்த விஷயத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு இந்த நடைபயணத்தை துவக்கியிருக்கிறார்கள். ஜாயின் பண்ணுங்க. இந்த நடைபயணத்துல வந்து எல்லா விவசாய சங்கங்களும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஐ ரிக்வெஸ்ட் ஆல் தி யங்ஸ்டர்ஸ் டு கம் அண்ட் பார்ட்டிசிபேட். தமிழக விவசாய பெருங்குடி மக்களுக்கும், குறிப்பாக ஒரு 18 மாவட்டங்களுக்கு குடிநீராக இருக்கக்கூடிய காவிரி ஆற்றிலே இன்றைக்கு முழுமையாக நீர்வரத்து இல்லாமல் வறட்சியை நோக்கி இருந்து கொண்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் கர்நாடகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற DK சிவகுமார் அவர்கள் கர்நாடக பகுதியில் உள்ள மேகதாது என்னும் இடத்தில் அணை புதியதாக கட்டுவது என அவர் இன்றைக்கு அறிவித்து அதற்குண்டான முயற்சிகள் மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி அந்த அணை கட்டினால் ஏறக்குறைய 60 DMC தண்ணீரை தேக்கக்கூடிய அளவுக்கு அந்த அணையினுடைய கொள்ளளவு இருக்கும் என்று அங்கே இருக்கக்கூடிய பொறியாளர்கள் எல்லாம் தெரிவிக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகத்துக்கு கொடுக்காமல், குறிப்பாக இந்த மாதத்தில் ஒரு 15 DMC தண்ணீர் வந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த தண்ணீர் இன்றைக்கு கர்நாடக அரசு கொடுக்கவில்லை. இதை வலியுறுத்தி கொடுக்க வேண்டிய காவிரி நடுவர் மன்றமும் இன்று வரை தமிழக மக்களுடைய, விவசாயிகளுடைய குறையை கேட்டறிந்து அதனுடைய குறைகளை நிவர்த்தி செய்யாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான நேரத்தில் கர்நாடக அரசு மேகதாது என்கின்ற இடத்தில் அணையை கட்டியே தீர்வோம் என்று சொல்லி அதனுடைய முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் இன்றைக்கு அறிவித்து அதனுடைய வேலைகளை மிக வேகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த மேகதாது அணை கட்டினால் தமிழகத்திற்கு மிகப்பெரிய பேராபத்து. 28 மாவட்டங்கள் மிகப்பெரிய வறட்சி, குடித்தண்ணீரும் கால்நடைகளுக்கு குடித்தண்ணீரும், அதே போல காவிரி ஒட்டி இருக்கிற ஏறக்குறைய 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் வேளாண்மை முழுவதும் இன்றி வறட்சியை நோக்கி போகக்கூடிய பேராபத்து இருக்கிறது. ஆகவே இந்த பேராபத்தை தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மேகதாது அணை உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி தமிழகத்தினுடைய அனுமதி இல்லாமல் மேகதாது அணை கட்டக்கூடாது. ஆகவே இந்த பேராபத்தை தமிழக மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் வருகின்ற ஜூலை 1ஆம் தேதி முதல் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் அருகே இருக்கக்கூடிய கர்நாடகத்தினுடைய எல்லை பகுதியாக இருக்கிற பிலிகுண்டு, தற்போது நான் நின்று கொண்டிருக்கிற இந்த பகுதியிலே இருந்து 1ஆம் தேதி காலை 10 மணிக்கு இந்த நடைபயணத்தை துவங்கி தருமபுரி, சேலம், ஈரோடு, கரூர், நாமக்கல், திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, இறுதியாக பூம்புகாரிலே இந்த பயணத்தை முடிக்க இருக்கிறார்கள். இந்த பயணத்துடைய நோக்கம் என்பது காவிரி மன்றத்தினுடைய தீர்ப்பின் பிரகாரம் தமிழருக்கு கொடுக்க வேண்டிய 177.5 DMC தண்ணீரானது இதுவரை கொடுக்கப்படாமல் திட்டமிட்டு ஏமாற்றப்பட்டு வருகிறது. இன்றைக்கு இந்த மாதம் மேட்டூர் அணை திறக்கப்பட்டு டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி நடந்திருக்க வேண்டிய ஒரு தருணம். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும், இது இங்கே இருக்கக்கூடிய இந்த பிலிகுண்டு ஒகேனக்கல் பகுதியானது இந்த ஆறு இப்பொழுது குடிப்பதற்கு கூட தண்ணி இல்லாமல் மிகப்பெரிய ஒரு வறட்சியாக இருந்து கொண்டிருப்பதை நீங்கள் எல்லாம் பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் மேலும் புதியதாக ஒரு அணை, மேகதாது என்கின்ற அணையை கட்டி வரக்கூடிய மழைக்காலங்கள் வரக்கூடிய அந்த உபரி நீரை கூட தடுத்து நிறுத்தி முழுமையாக கர்நாடக மாநிலத்தினுடைய விவசாய பொறுப்பை அதிகரிக்க வேண்டும் என்று அந்த அரசு திட்டமிடுகிறது என்று சொன்னால் தமிழக மக்கள்
ஏறக்குறைய 4 கோடி மக்களுடைய வருங்காலம் மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அதாவது இந்த பேர் ஆபத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த பேர் ஆபத்தை உணர்ந்து இந்த நடைபயணத்தை மக்கள் மத்தியிலே, குறிப்பாக விவசாயிகள், விவசாய கூலி தொழிலாளர்கள், வியாபாரிகள் அனைவர் மத்தியிலும் இந்த விஷயத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு இந்த நடைபயணத்தை துவக்கியிருக்கிறார்கள். சமீபத்திலே கூட தமிழகத்தினுடைய சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேகதாது அணை கட்டக்கூடாது, அதற்காக ஒரு நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்க்கட்சியும் சேர்ந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதை நடுவர் மன்றம் என்பதை அமைக்கக்கூடாது என்பதிலே பாட்டாளி மக்கள் கட்சியும் தமிழ்நாடு உழவர் பேரவைக்கும் மிக தெளிவாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தமிழகத்தினுடைய அனுமதி இல்லாமல் மேகதாது அணை கட்டக்கூடாது என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு. ஆகவே மேகதாது அணை கட்டக்கூடாது. இதற்கு நடுவர் மன்றம் என்பதே தேவையில்லாத ஒன்று. காரணம் என்னன்னா, ஏற்கனவே காவிரி ஆற்றுக்கு அமைக்கப்பட்டிருக்கிற நடுவர் மன்றம் என்பது நமக்கு கொடுக்க வேண்டிய 177.5 டிஎம்சி தண்ணீரை இதுவரை முறையாக நமக்கு பெற்றுத்தரவில்லை. ஆகவே நடுவர் மன்றம் என்பது ஒரு ஏமாற்று வேலை. ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாமல் கர்நாடக அரசு 3 அணைகளை கட்டி நம்மை வஞ்சித்திருக்கிறது. மேலும் இப்படி ஒரு வரலாற்று பிழை அல்லது ஒரு தவறு நடந்துவிடக்கூடாது, தமிழக மக்கள் ஏமாந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடைபயணம் 1ஆம் தேதி இருந்து இந்த பிலிகுண்டு என்கின்ற இடத்திலே இருந்து துவங்க இருக்கிறார்கள். ஆகவே தமிழக விவசாய பெருங்குடி மக்களும் பொதுமக்களும் இந்த நடைபயணத்திற்கு பேராதரவு அளிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வதோடு, இந்த பயணம் தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் சார்பிலே நடைபெறுகிறது. ஆங்காக இருக்கிற விவசாய சங்கத்தினுடைய தலைவர்களும் பிரதிநிதிகளும் விவசாய பெருமக்களும் ஆயிரக்கணக்கிலே கலந்து கொண்டு இந்த நடைபயணம் வெற்றி பெற்று கர்நாடகாவில் மேகதாது அணை கட்ட கூடாது, அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.